மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பாடம் ரசாயனவியல், கெமிஸ்ட்ரி. அதில் அலகு 11 இயக்கவியல், கெமிக்கல் கினட்டிக்ஸ் என்று சொல்கிறது. அப்போ அதில் வர முதலாவது வீடியோ கெமிஸ்ட்ரி சீரீஸில் அந்த அலகு 11 வர முதலாவது வீடியோ தான் இதான். முதலாவது கேள்விக்கு போவோம். வாசி பாருங்க. நீர் கரைசல்களில் நிகழும் பின்வரும் தாக்கத்தில் ஒரு நிமிடத்தில் 1 டெசிமீட்டர் கியூப்டுக்கு வீழ்வடிவாகும் He2Cl2வின் மூல்களின் எண்ணிக்கையை அளவிடுவதன் மூலம் இந்த தாக்கத்தின் வீதமானது கண்காணிக்கப்படுகிறது. புறப்பட்ட தரவு கீழுள்ள அட்டவணையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இதுதான் ரியாக்ஷன். அது 2 தாக்கி இருக்குதுன்னு HeCl2வும் C2O4 2-, அதாவது இது HeCl2 சொல்கிறது மெர்க்குரி 2 குளோரைடு அண்டு பாதரச 2 குளோரைட். மற்றது ரெண்டாவது தாக்கி C2O4 2- வந்து ஆக்சிடைட். சரிதானே? அப்போ ரெண்டும் ரியாக்ட் பண்ணி இங்கே வருது. வழக்கை பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். He2Cl2 அதாவது சொல்லிட்டு, அதாவது இது ப்ரெசிபிடேட் பண்ணப்படுது, அதாவது வீழ்வடிவாகுது என்ன He2Cl2. அப்போ இதைத்தான் மெஷர் பண்ணுறாங்க அவங்க இந்த He2Cl2. இதில் சின்ன ஒரு திருத்தம் ஒன்று செய்துள்ளவங்க. காட்டிருக்கிற சிம்பிள் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்களுக்கு தான் காட்டுறது. இப்போ கெமிக்கல் ஈக்குவல் படிக்கக்குள்ள அதை போடுற நீங்கள். ஆனால் இது வந்து 1 way தான் வருமா, நான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கெமிக்கல் கினட்டிக்ஸில். ஓகே, ஸோ அதை திருத்தி கொள்ளும். ஒரு சைடுக்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி வர ஏரோவை தான் போடணும். சரி, இப்போ நார்மல் ஏரோ என்ன அப்படி அந்த அதை மெஷர் பண்ணுறதால நீங்கள் அவங்க அந்த இனிஷியல் அந்த ஆரம்ப வீதத்தை, தாக்க வீதத்தை கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. 4 எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறாங்க தெரியும். முதலாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவ்வளவு HeCl2, இந்த இவ்வளவு C2O4 2- வருது. அதை ரேட் வந்து இங்கே காட்டியிருக்குதுன்னு. இப்போ ஒவ்வொரு ரோவில் இருக்கிறதா ஒரு கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு புறப்பட்ட தரவுகள் டேட்டாவில் போட்டிருக்குதுன்னு. அதை பாட்டியே கேட்குறாங்க. ஒவ்வொரு தாக்கி சார்பாகவும் தாக்க வரிசை யாது, அத்துடன் ஒட்டுமொத்த தாக்க வரிசை யாது. தாக்க வரிசை என்று சொல்லக்குள்ள இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறது. அதை ஒவ்வொன்று சார்பாகவும், இப்போ முதலாவது தாக்கி HeCl2 என்ன, இப்போ அது சார்பாக ஒரு ஒன்று வரும். அதே மாதிரி ரெண்டாவது தாக்கி C2O4 2- அது சார்பாக இன்னொரு தாக்க வரிசை வரும் என்ன வந்துட்டு. அப்புறம் ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இப்போ 2 கூட்டி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த ஓவரால் தாக்க வரிசை என்ன செய்யக்குள்ள தெரியும் உங்களுக்கு. ஸோ இத்தாக்கத்திற்கான தாக்க விதம் மாறிலியை கணிக்கவும். அதான் பார்ட் பி. கான்ஸ்டன்ட் K என்று சொல்கிறது தாக்க விதம் மாறிலி. பார்ட் சியில் கேட்குறாங்க. இதில் செப்பரேட் நம்பர்ஸ் தராங்க உங்களுக்கு. அந்த செறிவுகளை ஒவ்வொரு தாக்கிக்கும் இதுக்கு 0.094, இதுக்கு 0.19. இப்போ இது அட்டவணையில் இல்லாத ஒரு நம்பர் தராங்க என்ன. ஒரு பரிசோதனையில் இது இப்படி எடுத்துருக்குறாங்க. எடுத்தால் இதில் நீங்கள் ஆரம்ப தாக்க விதம் என்னவாக இருக்கும், இந்த கடைசி கோலம் இதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரிதானே? பார்ட் டி வந்து மேலுள்ள பகுதிகள் A, B, Cக்கு பதிலளிக்க 4 பரிசோதனைகளும் செய்ய வேண்டிய அவசியமா ஏன் என்பதை விளக்குன்னு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 4 இருக்குது. இப்போ 4 கட்டாயம் வேணுமா, அந்த தாக்க வரிசையில் காண்றதுக்கு 4 வேணுமென்று தான் கேட்குறாங்க. சரிதானே? அப்போ அதுக்கு முதல் நீங்கள் அந்த வடநூல் அலகு 11 அதிலானது கெமிக்கல் கினட்டிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அத்தியாயம் 174. சரி, இந்த சாப்டருக்கு போய் பாருங்க. அதில் தந்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் 1.13 என்னுடைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெதட்டை என்னென்ற இந்த தொடக்க தாக்க விதியை பயன்படுத்தி இதெல்லாம் காண்றதுன்றது அந்த 42 43 இருக்குது அந்த பேஜஸில். ஸோ இப்போ நீங்கள் அந்த தொடக்க தாக்க விதி என்று சொல்கிறது என்னென்று வரும், தாக்க வீதம் என்று சொல்லக்குள்ள K கான்ஸ்டன்ட் டைம்ஸ் முதலாவது தாக்கிற அடுக்கு என்ன எம்மாண்டு போட்டிருக்குது. இல்லை, முதலாவது தாக்கிக்கு ரெண்டாவது தாக்கிக்கு என்னண்டு போட்டிருக்குது. இந்த கீழே சப்ஸ்கிரிப்ட் 1 சொல்கிறது இந்த பரிசோதனை இலக்கம் 1க்கு இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படி. இந்த மாதிரி 2 சொல்லக்குள்ள அதே மாதிரி தான் வரும். பட் கீழே இந்த சப்ஸ்கிரிப்ட் வந்து 2 போட்டிருக்குன்னா 1 2 மேலண்டு எடுத்துருக்கணும்டா இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டேபிளில் 1க்கும் 2க்கும் 0.105 2க்கும் வருது என்ன கன்சன்ட்ரேஷன் முதலாவது தாக்கி. அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் போட்டு அதை டிவைட் பண்ணக்குள்ள ரெண்டும் வெட்டுப்படம் என்ன கேன்சல் அவுட் பண்ணப்படும்ன்றதுக்கு அப்படி தான் இது 2 எடுத்துருக்குது. அதேமாதிரி நீங்கள் இதையும் எடுக்கலாம். 3 4 எடுத்தீங்கன்னாலும் அதே மாதிரி தானே இது 2 வெட்டுப்படும் என்ன, 2 சேம் நம்பர்ன்றோடைய
வந்திருக்கு. அதே மாதிரி 2வது ஆக்கிக்கு இங்கே கால்குலேட் பண்ணக்குள்ள இது ரெண்டும் பட்டுப்படுற மாதிரி 2டையும் 3டையும் மட்டும்தா ரெண்டும் பட்டுப்படும். இதுவும் 0.3 இதுவும் 0.3 இல்லை. அது மாதிரி 1ம் 4ஐயும் எடுக்கலாம். நீங்கள் எடுத்தாலும் பட்டுப்படும். 2ம் 0.15 பண்ணுறபடியா. அப்போ நீங்கள் செய்தக்குள்ளே தெரியுமே என்ன செய்கிறேன்னாட்டது. அப்போ பரிசோதனை இலக்கம் 1க்கு அப்ளை பண்ணிருக்கிறேன். அது மாதிரி 2க்கும் அப்ளை பண்ணிருக்கிறேன். அப்போ 1 ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 1 மட்டும் போட்டிங்கன்னா 2ஐயும் டிவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆனால் இப்போ 2ஐயும் 2 1ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன். அப்படி நீங்கள் செய்யலாம். மேலே இருக்கிறது 2க்குரிய 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குரிய சரிவுகளும் வீதமும், கீழே இருக்கிறது 1வது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குரிய சரிவுகளும் வீதமும். என்ன இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சரிவுகளை நீங்கள் அதில் டேபிள் எடுத்துக்கொண்டு இதில் பிரதியீடு பண்ணணும். என்ன அப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ இது போயிடும். 2ம் கேயும் பட்டுப்படும். அது மாதிரி இது ரெண்டும் சமனாண்டபடியா HgCl2 சரிவு 2ம் சமனாண்டபடியா அந்த எம் டேர்ம்ஸ் எல்லாம் போயிடும். என்ன ரைட். ஸோ மிச்சமாக இருக்கிறது இந்த எண்ணுக்குரிய டேர்ம் மட்டும்தானே. அதாவது 0.3யும் 0.15ம். அப்போ நீங்கள் இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 3.94 வருது. இது 2 வரும். 0.3 இங்கே இருக்குது. 0.15 2 to the power of n வருது. என்ன இப்போ நீங்கள் இதுலேயே வச்சு சொல்லலாம். இப்போ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் பண்ணிங்கண்டா இப்போ 3.94ன்றது ரஃப்லி 4 சொல்லலாம். என்ன 4 சொல்லக்குள்ள 2 ஸ்கொயர் தான் 4. அப்போ n = 2 நீங்கள் இதிலே சொல்லலாம். இல்லை நீங்கள் செய்து தான் பார்க்க போகிறீங்களாண்டா அப்போ 2 பக்கம் லாக் எடுத்தீங்கண்டா இப்போ n வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம். n log 2 = log 3.94. என்ன அப்போ நீங்கள் இதில் இருந்து n = log 3.94 log 2 சொல்லலாம். என்ன அப்போ அதை நீங்கள் சுருக்கி எடுத்துக்குள்ள 1.98 வருது. அதை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணி 2 போடலாம். ஏன்டா n அதுகள் எல்லாம் இந்த எக்ஸ்போனன்ஸ் எல்லாம் அது முழுவன்கள்லாம் வரணும். என்ன அந்த ஆர்டர் வந்து அப்போ அது என்னன்றது என்னது அந்த 2வது ஆக்கி சார்பாக வர தாக்க வரிசை. என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன கண்டுட்டீங்க. அடுத்தது எம்மை காணணும். எம்மை காண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன அது ரெண்டும் சமனாக இருக்கிற இதுகள் 2ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். அல்லது 1ஐயும் 4ஐயும் எடுக்கலாம். இப்போ நான் இப்போ 2ஐயும் 3ஐயும் எடுத்து தான் செய்து காட்டிருக்கிறேன். பரிசோதனை இலக்கம் 2ம் பரிசோதனை இலக்கம் 3ம் போடக்குள்ள உங்களுக்கு முந்திரி செய்து அதே மாதிரி தான் இந்த பின்னம் வருது. இப்போ 1இருந்து 1 டிவைட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ளே வந்து இது 2.019 வருது. இப்போ இது 2.029. இப்போ 2 பக்கம் டாக் எடுத்துக்குள்ளே நீங்கள் எம்மை முன்னுக்கு எடுக்கலாம். இப்போ m = log 2.029 log 2.019 வரப்போது செய்து பார்த்தீங்கன்னா 1.007. இப்போ அதுவும் அகைன் அதை நீங்கள் ரவுண்ட் டவுன் பண்ணணும். என்ன பண்ணுக்கு. ஸோ m = 1 வருது. இப்போ நீங்கள் சொல்லலாம் என்ன அந்த 1வது ஆக்கி அதாவது HgCl2 அந்த mercury 2 குளோரைட் தொடர்பாக தாக்க வரிசை 1 இந்த 1. அதுமாதிரி 2வது தாக்கி அதாவது ஆக்சலேட் Fe2O4 2- தொடர்பாக தாக்க வரிசை 2 சொல்லலாம். என்ன அதுலேருந்து ஒட்டுமொத்த தாக்க வரிசைன்னு சொல்லக்குள்ள 2ஐயும் கூட்டணும். 1 + 2 3 வரும். அதுதான் பார்ட் ஏக்குரிய ஆன்சர். நீங்கள் பார்ட் பிக்கு போனீங்க. அடுத்த ஸ்லைடில் அந்த பார்ட் பியில் கேட்குறாங்க. சரிதானே தாக்க விதம் மாறிலி ரைட். மாறிலி எடுக்கிறதுக்கு இந்த சேம் ஈக்குவேஷன் தான். சரிதானே அப்போ நீங்கள் கண்ட எம்ஐயும் என்னையும் கொண்டு ஏதாவது ஒரு பரிசோதனையில் போட்டிங்கண்டா உங்களுக்கு 4 பரிசோதனை இருக்குன்னு அது ஏதாவது ஒன்றில் போட்டிங்கண்டா கேட்குரிய ஆன்சர் வரும். என்ன பாக்கி தான் தெரியாது. மற்றபடி இது டேபிளில் தந்துருக்குறாங்க. இது நீங்கள் கால்குலேட் பண்ணது 1 m = 1. இதுவும் டேபிளில் இருக்குது 1. இது வந்து கால்குலேட் பண்ணது n = 2. அது கரஸ்பாண்டிங் ரியாக்ஷன் ரேட் வந்து 1.8 × 10⁻⁻5. அது போட்டிங்கன்னா கேஏ நீங்கள் கால்குலேட் பண்ணக்குள்ளே ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த யூனிட்டுகளை பார்க்குறதுக்கு. சரியா இப்போ எல்லா கணக்குகளுக்கும் இது பொருந்தும். அது யூனிட் அந்த ஆர்டரை பொறுத்து யூனிட்டுகள் மாறும். தெரியும் அதுக்கு முதல்ல நீங்கள் இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. k = 1.8 × 10⁻5 அந்த 0.105 டைம்ஸ் 0.15 வரப்போ தானே பக்கத்தில் அதுக்குரிய யூனிட்ஸையும் போடுங்க. இப்போ 1.8ன்றது தாக்க வீதம் தானே. அது ஆல்வேஸ் மோல் per decimeter cubed per minute தான் பிறப்பு தானே. நீங்கள் இதை போடக்குள்ள சரிவுகளை போடக்குள்ள அதில் அந்த எம்ஐயும் என்ட்ரையும் வெளியை பொறுத்து அது யூனிட் மாறப்போகுது தானே. இப்போ இது வந்து 1 அது மோல் per decimeter cubed தான் பிறப்போகுது வேறு யூனிட். ஆனால் 2வது தாக்கிக்கு n = 2 வந்தானே. அப்போ ஸ்கொயர் பண்ணணும் நீங்கள் யூனிட்டையும் நம்பரையும். சரியானே அப்படி போடக்குள்ள
மற்ற நம்பரில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ 7.6 டைம்ஸ் 10⁻³ என்று வரப்போகுது. மற்றது அலகு என்னென்று வரப்போகுது, இங்கே இருக்கிற இதை நீங்கள் ஒட்டி விடலாம். மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் -3என்றது ரெண்டும் போயிட்டும். இப்போ இங்கே இருக்கிறது மோல் பெர் டெசிமீட்டர் கியூப்ட ஸ்கொயர்டு. அப்போ மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் டு த பவர் ஆஃப் -6 என்று வரப்போகுது. இப்போ இதை நீங்கள் மேலே கொண்டுக்குள்ள மோல் டு த பவர் ஆஃப் -2 என்று வரப்போகுது. டெசிமீட்டர் -6 இருக்கிறது, மேலே போக்குள்ள டெசிமீட்டர் +6 வரப்போகுது. மற்றது அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற மினிட் டு த பவர் -1. இதான் அதுக்குரிய ஆன்சரும் யூனிட்டும் இங்கே இருக்கிறோம். தெரியும். இப்போ இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் n=3 என்று உங்களுக்கு வந்துருக்கு வேண்டா, 3ஆம் அடுக்குன்னு சொன்னால் இப்போ இதை நீங்கள் கியூப்ட் ஆகணும். என்ன டு த பவர் 3 என்று போட்டு அதுக்கேற்ற மாதிரி சுருக்கி அந்த யூனிட்டுகளை எடுக்கணும். நீங்கள் இப்போ பார்ட் சி தாக்க வீதம் கேட்குறாங்க. சரி, தாக்க வீதத்துக்கு அவங்க டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தராங்க இந்த சரிவுகளுக்கு. தெரியும். இப்போ சரிவுகளுக்கு வேறு நம்பர் இருக்குது, வேறு சொல்லக்குள்ள அந்த டேபிளில் இல்லாத நம்பர்ஸ். அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க இதை எடுத்து தராங்க. GCl2க்கு 0.094, ரெண்டாவது ஆக்கைக்கு 0.19. என்ன நீங்கள் தந்த நம்பரை கொண்டு அதை ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா கே உங்களுக்கு தெரியும், கே மாறாது. சரிதானே? ஒரே டெம்பரேச்சரில் அந்த கே சேமாக தான் இருக்கும். கே மாறாது, அந்த கன்சன்ட்ரேஷன்ஸ் வந்து மாறுதானே. அதில் அடுக்குகளும் அப்படியே வரும், 1ம் 2ம் போட்டு எடுத்தீங்கன்னா அது 2.6 டைம்ஸ் 10⁻⁵. தாக்கி விதம் முடிச்சுட்டுக்குள்ள மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் per minute தான் பிறப்போகுது. என்ன இப்போ கேக்கு சேக்குள்ளே தான் இந்த யூனிட்டுகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். மற்றது பார்ட்டி வந்து என்ன ரீசன்னு சொன்னால், இப்போ 4 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கலாம், சம்மந்தப்படுறது 2 தாக்கி தானே. அப்போ 2 தாக்கியும் இருந்தாண்டா அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 தேவைப்படும், 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க பரிசோதனைகள் 1, 2, 3 போதுமானதாக இருந்திருக்கும். அப்போ 1 எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதில் தந்துருக்காங்க. 4 தேவையில்லை, அது 3 காணும். என்ன ஸோ இவ்வளோதான் இந்த முதலாவது கேள்விக்குரியது. இப்போ நாங்கள் 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி இங்கே இருக்குது. ஷார்ட் குவெஸ்சன், MCQல வரக்கூடியது. பின்வரும் ஒரு எளிய தாக்கத்திற்கான செறிவு ஏக்கு எதிராக நேரத்தை குறிக்கும் வரைபடம் ஒரு வளைவு ஆகும். இந்த தாக்கத்தின் வரிசையை பற்றி என்ன முடிவெடுக்க முடியும்? இதுதான் அது தரப்பட்ட ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். அதில் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரே ஒரு தரவு என்னென்னா, அந்த அதில் ஒரு வளைவு, ஒரு கேர்வ்னு சொல்கிறாங்க, கன்சன்ட்ரேஷன் ஏக்கும் நேரத்துக்கு. சரி, உங்களுக்கு அதை வச்சு என்னென்று அதில் வரிசையை பற்றி அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனாக நீங்கள் சொல்லலாம்னா கேட்குறாங்க. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் இந்த இதுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். பேஜ் 31 இருக்குது அந்த சாப்டர். அதுதான் நான் நீங்கள் இந்த கிராஃப் ஒன்று கீழே காட்டிருக்கிறாங்க. பேஜ் 35ல் ஒரு 1.17b தான் இந்த கிராஃப். அதில் 3ஐயும் காட்டிருக்கிறாங்க. பூச்சிய வரிசை, 1ஆம் வரிசை, 2ஆம் வரிசை. பார்த்தீங்களா? தெரியும். இப்போ கேர்வ்னு சொல்லக்குள்ள அது ஒன்றில் 1ஆம் வரிசையாக இருக்கணும் அல்லது 2ஆம் வரிசையாக இருக்கணும். பூச்சிய வரிசைக்கு அந்த லீனியர், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ அது வராது. அப்போ அதை மட்டும் தான் நாங்கள் அதை உறுதியாக சொல்லலாம் அந்த தந்த தரவின் அடிப்படையில். ஸோ அதை தான் நீங்கள் போட்டிருக்குது. கன்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் ஒரு வளைவு என்பதால் இந்த தாக்கம் பூச்சிய வரிசையாக இருக்க முடியாது. ஒன்றில் 1ஆம் வரிசையாக இருக்கலாம் அல்லது 2ஆம் வரிசையாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் அதுக்குரிய ஆன்சர். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். தாக்க வீதம் தந்திருக்கிறாங்க. என்னும் தாக்க விதியை கொண்டுள்ள கீழே தரப்பட்டுள்ள தாக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மை, எது பொய் என கண்டறிந்து அவற்றுக்கான காரணத்தை விளக்குக. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இதில் தராங்க உங்களுக்கு, ஏயும் பியும். தாக்கம் இதுதான், சரிதானே? அப்போ இதில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லையும் எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ முதலாவது கூற்று ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தாக்க வீத மாறிலியின் மதிப்பு ஏபியில் ஆரம்பிச்சிருவிகளுக்கு இண்டிபெண்ட், அதாவது சுயாதீனமாக இருக்கு மட்டும் சொல்கிறாங்க, அதில் தங்கிடாதுன்றது. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பியில் இருக்குது. இந்த தாக்கத்துக்கான வீத மாறிலியின் அலகை per second or per minute என வெளிப்படுத்தலாம். சரியா? ஸோ இதுவும் நீங்கள் அதுக்கு போனீங்கண்டா சாப்டர் 172ல் அதில் டீட்டெயிலாக போட்டிருக்குது. 2 தாக்க வீதத்துக்கும் தாக்க வீத மாறிலிக்கும் இடையான வேறுபாடை பற்றி தான் இந்த அட்டவணையில் சொல்கிறாங்க. அதை வாசித்து பார்த்தீங்களா தெரியும். தாக்க வீத மாறிலியானது சிறுவில் தங்கிடாது. டெம்பரேச்சர் மாறா வெப்பநிலையில் மாறா பிரமாணம் கொண்டது. இப்போ டெம்பரேச்சர் மாறாத வரைக்கும் இந்த கே வந்து மாறாதுன்னு, அதாவது அது இண்டிபெண்ட் ஆஃப் இதில் இந்த செறிவுகள் என்ன. அப்போ அது உண்மை, அது அவங்க சொன்ன கூற்று, ரைட். மற்ற 2வது கூற்று அதில் அழகை சொல்கிறாங்க, அது யூனிட் வந்து என்ன. இப்போ யூனிட் வந்து அடுத்த ஸ்லைடில் காட்டிருக்கிறாங்க. முதலாவது கணக்கில் செய்தனாங்க
ஒரு 3ஆம் வரிசை தாக்கத்துக்கு நாங்கள் முதலாவது கேள்வியில் செய்தனாங்க. அப்படி செய்து தான் இந்த இங்கே இதெல்லாம் காணணும் அந்த கேயிற யூனிட்ஸு. சரியா? இப்போ இதில் உங்களுக்கு இந்த 3ஆம் வரிசை தாக்கத்துக்கு தான் நீங்கள் செய்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாம் வெட்டுப்படுது இந்த யூனிட்டுகள். வெட்டுப்பட்ட கடைசியாக அப்போ இது 3ஆம் வரிசை தாக்கம். ஏன்னா அது உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் நீங்கள் சொன்னீங்க ஒட்டுமொத்த தாக்க வரிசை, அதாவது ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 3 வந்தது. இப்போ 3க்குரிய யூனிட் இப்படி இருக்க போகுது. ஆனால் இதில் உங்களுக்கு கொமனாக 0, 1, 2 அதுக்கு இந்த டேபிளில் தந்துருக்குறாங்க. பூஜ்ஜிய வரிசைக்கு அதில் யூனிட் வந்து மோல் பெர் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் பெர் மினிட் தெரியாது வரலாம். அல்லது முதலாம் வரிசை தாக்கம்ண்டா அதில் யூனிட் வந்து பெர் செகண்ட்லாம் இருக்கும். சரியா? பெர் செகண்ட் பெர் மினிட். 2ஆம் வரிசை தாக்கம்ண்டா பெர் மோல் டெசிமீட்டர் கியூப் பெர் செகண்ட் பெர் மோல் டெசிமீட்டர் கியூப் பெர் மினிட்ன்றதுல வரும். என்ன இப்போ அவங்க தந்திருக்கிறது பெர் செகண்ட்ன்றது தான் நம்மளோட கேள்வியில். இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து பெர் செகண்ட் பெர் மினிட் என்ன வெளிப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பிள்ளையாது. முதலாம் வரிசை தாக்கத்துக்கு தான் பெர் செகண்ட் பெர் மினிட் வரும். சரிதான்? இப்போ உங்களுக்கு இதில் 2ஆம் வரிசைன்னு சொல்கிறாங்க அந்த தாக்கம். என்ன ஏனெண்டா இந்த தரப்பட்ட தாக்க விதியில் இப்போ ஏக்கு பவர் 1 பிக்கு 1 இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த தாக்க வரிசைன்னு சொல்லக்குள்ள 1 சக 1 2 வரும். அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஒட்டுமொத்த தாக்க வரிசை வந்து 2க்கு அவங்க தந்துருக்கிற யூனிட் பிளே ஆனது. இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.